ஏழரை நாட்டு சனியினோட கடைசி பகுதி பாத சனியில இருக்கீங்க. சனி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிட்டாரு. அவரு 100% உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சவர் இப்போ ஒரு 20% தான் உங்களுக்கு எடுக்கணும்னு யோசிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய லெவல்ல மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஷூரிட்டி சொல்லாதீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க கும்பராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல நீங்களும் இதே மாதிரி ஒரு பிசினஸ் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேலை, புதுசு புதுசா நிறைய வேலை இருக்கும். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு, நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்க ராசி அதிபன் சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்காரு? 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்காரு. ஏழரை நாட்டு சனியினோட கடைசி பகுதி பாத சனியில இருக்கீங்க. சனி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிட்டாரு. அவரு 100% உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சவர் இப்போ ஒரு 20% தான் உங்களுக்கு எடுக்கணும்னு யோசிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை நல்லா செதுக்கிட்டாரு, சிற்பமாக்கிட்டாரு. அங்கங்க லைட்டா பாத்தீங்கன்னா பட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆக பெரிய லெவல்ல அவர் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். இருந்தாலும் 20% இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். பெரிய லெவல்ல மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஷூரிட்டி சொல்லாதீங்க. ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இது 3த்துல மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுயஸ்தானத்துல ராகு. சுயஸ்தானத்துல ராகு பொதுவா பாத்தீங்கன்னா எளிதில் எதுலையுமே பாத்தீங்கன்னா திருப்தி அடைய மாட்டான். ஆனா அவனை பெருசா பத்தி நம்ம யோசிக்கணும்னு இல்லை, நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. குருனோட பார்வை இருக்கு. அப்ப நல்ல விதத்துல நிறைய சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதுல திருப்தி அடைய மாட்டீங்க. அதனால அதுக்கு மெனக்கெடுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சக்சஸும் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல விதத்துல. சரி, இப்ப 7ஆம் பாவம் கேது, ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால அவன் காம் ஆயிடுறான். 7ஆம் பாவம் கேது. கேது களத்திர ஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கும்பராசி அன்பர்கள், உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்குமான இடைவெளி ஜாஸ்தியா இருக்கும். இது பிசினஸ் பார்ட்னர் கூடயும் சரி, லைஃப் பார்ட்னரோடும் சரி. இப்ப நீங்க கும்பராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்க மனைவி கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது உங்களுக்கு. அப்ப உங்க மனைவி, நீங்க எப்ப பாரு கம்ப்யூட்டரோடவும் லேப்டாப்போடவும் போனோடவும் இருக்கும்போது உங்க மனைவி என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க யார் கூடயும் பழகிட்டு இருக்காங்களாட்ட இருக்கு, யாரோ சம் லேடினோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காட்ட இருக்கு, இவர் யார் கூடயோ தொடர்புல இருக்காரு, யார் கூடயோ பழக்கத்துல இருக்காரு, யார் கூடயோ பேச்சுவார்த்தையில இருக்காரு, இப்படிலாம் தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், வேலை இந்த அளவுக்கு எனக்கு ஜாஸ்தி இருக்கு, நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, அதனால நான் ராத்திரி பகலா வேலை செய்யறேன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சா நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கணவன் மனைவி, இப்ப நீங்க கும்பராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல நீங்களும் இதே மாதிரி ஒரு பிசினஸ் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேலை, புதுசு புதுசா நிறைய வேலை இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதனால நீங்க ஃபேமிலியில முக்கியமா கணவரை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். இதை கணவருக்கு சொல்லி புரிய வச்சீங்க அப்படின்னா, இடைவெளி அப்படின்றது அதிகமாகாது, விரிசல் அப்படின்றது ஏற்படாது. சொல்லி புரிய வைக்கல அப்படின்னா கேப் ரொம்ப அதிகமாயிட்டே போயிடும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதே விதம் தான் உங்களோட பிசினஸ் பார்ட்னரோட. நீங்க பயங்கரமா வேலை செய்வீங்க, பிசினஸ் பார்ட்னர் வந்தா கூட நீங்க பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அவர் என்ன நினைப்பாரு, அட நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த முடிவையும் நம்மளை கேட்டு எடுக்க மாட்டேன்றாங்க, இப்படின்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. உங்களோட சிச்சுவேஷனை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. போத் இன் பிசினஸ் அண்ட் லைஃப் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸோட டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வச்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிம்பிளா இதை கடத்திடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வயசு, ஒரு 30 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 வயசு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்க, அதனோட நற்பலன்களும், இது வரைக்கும் நீங்க எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புகளையும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ எத்தனையோ நல்லது அப்படின்றது செஞ்சிருப்போம் பார்த்தீங்களா. அந்த நல்லதுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க குரு நிறைய விஷயத்துல நல்லது அப்படின்னு செஞ்சுடுவார். பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்குமா, கைக்கு வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சொத்து பிரச்சனைல இருக்கு, வில்லங்கத்துல இருக்கு, கோர்ட்ல இருக்கு, கேஸ்ல இருக்கு, ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தையே இல்லைன்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பசங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. என் பையன் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிட்டான், அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாற்றம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய நல்ல விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவலைப்படாதீங்க. சரி, இது
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி. இப்ப அப்படியே பிற்பகுதி வந்துடலாம். பிற்பகுதி 1/6/2026 2026 முடிய சனி எப்படி இருக்காரு? சேம் பாத சனியா தான் இருக்காரு. 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில தான் இருக்கீங்க. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி அப்படியே அமைதியாயிட்டார். பெருசா உங்களுக்கு லைட்டா இவ்வளோண்டு கெடுக்கணும்னு நினைச்சிருந்தவர் கூட கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் கெடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால கெடுக்க முடியலையே, இந்த குரு வேற என்ன பார்த்து தொலைறானே, நான் என்ன பண்ணட்டும், நான் எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு சைலண்டா ஆயிடுறாரு. அது ஒரு பெரிய பிளஸ்ங்க, பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 1ஆம் பாவம். ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப 1ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான்? எதுலையுமே திருப்தி இருக்காது. எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணம் மேலோங்கும். உதாரணத்துக்கு எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. நான் அழகா போறேன், சோழ ஷெரட்டன் போறேன், நல்லா சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்ட பின்னாடி வெளில வரேன், எனக்கு பெருசா அங்க திருப்தி இல்லப்பா சாப்பிட்டது. நம்ம இந்த மெஸ், இந்த அக்கா மெஸ்ஸுக்கு போலாம், போய் நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. இதே விஷயத்த நீங்க எல்லாத்துலயும் பொருத்தி பார்த்துக்கோங்க. எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்தி இருக்காது. எது பண்ணாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும். அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயும் வரும். காதல், காமம் எல்லாத்துலயுமே வரும். புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிள்ங்க. நான் வந்து பாருங்க, ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டுல சொல்லிட்டேன். வீட்லயும் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. நாளை கல்யாணம். இப்ப எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. நான் யோசிக்கிறேன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இவளை லவ் பண்ணதே முதல் தப்பு, அதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது அதோட தப்பு, இப்பயே இவ இவ்வளவு பேசுறா, கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் எவ்வளவு பேசுவா, இவளை நம்ம விட்டுடலாமா, கல்யாணம் வேணாம்னு சொல்லிடலாமா, இப்படி ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து பாருங்க, உங்க சுச்சுவேஷன் எப்படி அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு தெளிவா முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழப்பம் அப்படின்றது வராது. அதுக்கும் மேல ராகு தான் இந்த மாதிரி குழப்பத்தை தான் ஏற்படுத்துறான் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா குழப்பம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல இப்ப குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. கும்பராசி அன்பர்கள், கடன் முழுசும் அடைக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்களான்னா போதும், கடனை அடைச்சிடுவீங்க. எப்படிம்மா கடன் அடைக்கிறது? எங்களுக்கு வந்து பாருங்க, சுத்தி 5 பேர்கிட்ட தனிநபர் கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். ஆவனா என் கழுத்துல கத்தி வைக்காத குறை, என்னை இவ்வளவுதான் இல்லம்மா, அவ்வளோ கேவலப்படுத்துறான், அவ்வளோ கேவலமா பேசுறான், எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சமுதாயத்துல ஒரு கௌரவமான குடும்பம், 7 நாட்டு சனி வந்து எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாமா. கவலைப்படாதீங்க. ஒரு பேங்க்ல நீங்க லோன் அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி இந்த தனிநபர் கடன்லாம் அடைச்சிட்டு வந்து பாருங்க, ஒரே லோனோட சிம்பிளா நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா நல்லது. நீங்க அதை நினைச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பான். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, கால் அடிபட்டு முட்டு வந்து பாத்தீங்கன்னா மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கோம், இன்னும் நடக்க முடியலைங்க, இன்னும் செட் ஆகலைங்க. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நோயிலிருந்து விடுதலை. அந்த பண்ண வைத்தியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த வைத்தியத்தினால ஏற்பட்ட ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல மாறக்கூடிய காலகட்டம். எதிரிகள் அப்படின்னு யாரும் எனக்கு இல்லைங்க. அப்படி ஒரு அமைப்பு நல்லது. அதுக்கும் மேல குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 மற்றும் 11க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறான். குடும்பத்துல முதல்ல இருந்து வந்த கஷ்டம்லாம் இல்லைங்க. காசு பணம் நல்லா இருக்கு, குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நல்லா இருக்கு, முதல்ல மாதிரி இல்லைங்க, நான் நல்ல ரிலீஃபா இருக்கேங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. தொழிலே அமையாம கஷ்டப்பட்டுங்க, வேலை தேடி 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 நொந்து நூலா போயிட்டேன், இப்போ ஒரு வேலை அப்படின்னு கிடைச்சிருக்குங்க, தொழில் நடக்குது. தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த, அதாவது வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. மோட்ச விரயஸ்தானத்துல குருனோட பார்வை. வெளியே போறேன், கோயில் போறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு பிளான் பண்ணேன், போறேன், வீடு வாங்கணும்னு நினைச்சேன் வாங்கிட்டேன், கார் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்கிட்டேன், பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளைய வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன், படிக்க அனுப்பலாம்னு நினைச்சேன், அனுப்பிச்சிட்டேன். இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப வரையும் அப்படின்றது நடக்கும். ஆக கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில கொஞ்சம் லைட்டா ஒரு காஷியஸா இருங்க, பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க, அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா?
ஆக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு. நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணியிருக்கோம். டிவோர்ஸ் வருமா தெரியல. மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல. புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். தொடங்கலாமா வேணாமா? வெளிநாட்டுக்கு போலாம்னு நினைக்கிறோம். செய்யலாமா வேணாமா? இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.